ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸு சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்கலாம். ஓகேயா? Okay, given capital A is equal to set of all x such that x belongs to W such that x less than 2 கொடுத்திருக்காங்க. x belongs to W னா Wங்கிறது whole number, so whole number start from 0. அதே நேரத்தில் x less than 2 கொடுத்திருக்காங்க. so first number 0 வந்துரும், அதுக்கப்புறம் less than 2ங்கிறனால 1, அடுத்த நம்பர் 1 வரும், 2 மட்டும் வராது. ஸோ ஏங்கிற செட்டு 0,1 ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது கேபிட்டல் B is equal to set of all x belongs to n such that 1 less than x less than or equal to 4. ஸோ பிங்கிற செட்டில் வந்து எக்ஸுங்கிற எலிமெண்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஆனால் அதே நேரத்தில் 1 லெஸ் தென் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து என்னது 1 விட பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ 1 வராது, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4ம் 4ஓட கம்மியாக உள்ள நம்பர்ஸும். அப்போ 2 வரும், 3 வரும், 4 வரும். அதோட ஸ்டாப் அடிக்கணும். ஸோ பிங்கிற செட் என்னது 2, 3, 4. அடுத்து சி அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 3,5. ஓகே, அடுத்து 2 வெரிஃபை. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன வெரிஃபை பண்ணோம்னா A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இது LHSன்னு வச்சுக்கோங்க, இது RHSன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1ல LHS கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ஸ்டெப் 2ல RHS கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஸ்டெப் 1 LHS A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு ஓகே LHS A cross B union C. ஸோ இதில் முதல்ல நம்ம B union C கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது கண்டுபிடிச்சா தான் அதுக்கப்புறம் A cross B union C செய்ய முடியும். ஸோ B union C is equal to set of all. Bங்கிற செட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2, 3, 4. ஸோ 2, 3, 4. அடுத்து யூனியன் C என்னது? set of all 3,5. ஓகேயா? இப்போ ரெண்டும் என்ன பண்ணணும்? யூனியன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனா ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதுவோம், யூனியனா ரெண்டில் உள்ள எலிமெண்ட்ஸையும் யூனியன் பண்ணி எழுதுவோம், சேர்த்து எழுதுவோம். ஸோ 2 வரும், அடுத்து 3 ரெண்டுலேயுமே இருக்குது, அடுத்து 4 இருக்குது, அதுக்கப்புறம் 5 இருக்குது. ஓகே, அது ரெண்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B யூனியன் C. A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட் என்ன? செட் ஆஃப் ஆல் 0,1 கிராஸ் போட்டிருக்காங்களா? ஸோ கிராஸ். அடுத்து B யூனியன் C என்ன? செட் ஆஃப் ஆல் 2, 3, 4, 5. இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பேரில் எழுதுவோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது செகண்ட் டேர்ம் வச்சு எழுதுவோம். 0,2 சாரி 1,2, 1,3, 1,4, 1,5. எல்லாத்துக்கும் இடையில கம்மா வந்துடும். ஓகே, அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A கிராஸ் B யூனியன் C. அதாவது ஸ்டெப் 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ டினோட் திஸ் as equation நம்பர் 1. அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல RHS கண்டுபிடிக்கணும். RHS என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் A கிராஸ் C கண்டுபிடிப்போம். ரெண்டே யூனியன் பண்ணி வர ஆன்சரும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ம் சேமான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிப்போம். ஓகே, A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட் என்ன? செட் ஆஃப் ஆல் 0,1 கிராஸ் போட்டிருக்காங்க. ஸோ கிராஸ். அடுத்து பிங்கிற செட் என்ன? செட் ஆஃப் ஆல் 2, 3, 4. ஓகேயா? ஸோ இடையில கிராஸ் ப்ராடக்ட், அதனால் என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆர்டர் பேரில் எழுதணும். இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 0,2, 0,3, 0,4. அடுத்தது செகண்ட் டேர்ம் வச்சு எழுதுகிறோம். 1,2, 1,3, 1,4. ஓகேயா? ஸோ A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். RHSல அடுத்து A cross C கண்டுபிடிக்கணும். ஸோ ஏக்கு பதிலாக
செட் ஆஃப் ஆல் 0,1 கிராஸ் சி வந்து செட் ஆஃப் ஆல் 3,5 கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறனால ரெண்டே ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ ஆர்டர் பேர் 0,3 0,5 அடுத்தது ஆர்டர் பேர் 1,3 1,5. ஓகேயா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இடையில உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூனியன் பண்ணி எழுதணும், சேர்த்து எழுதணும். ஸோ 0,2 என்னென்ன வரும்னா 0,2 0,3 0,4 0,5 அதுக்கப்புறம் 1,3 அங்கே ஏ கிராஸ் பியில் 1,2 வரும். ஸோ 1,2 இங்கே உள்ள 1,3 அடுத்து ஏ கிராஸ் பியில் 1,4 வரும். ஸோ அதை எழுதியிருக்கேன். அடுத்தது 1,5. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ல் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் தான் ஈக்குவேஷன் 2ல் இருக்கும். அதனால் LHS இஸ் ஈக்குவல் டு RHS ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஓகேயா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கேபிட்டல் A கிராஸ் B intersection C is equal to A cross B intersection A cross C. இதில் கவனமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில இடத்துல கிராஸ் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல யூனியன் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல இன்டர்செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத மிஸ்டேக் இல்லாமல் கவனமாக பார்த்து பண்ணணும். ஓகேயா? இதில் இது LHS, இது RHS. ஓகே, தப்பு இல்லாமல் செய்ய ஃபஸ்ட்டு இதை ஸ்டெப் 1 எடுத்துக்கிறோம், இதை ஸ்டெப் 2 எடுத்துக்கிறோம், ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஸ்டெப் 1 A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இதில் B இன்டர்செக்ஷன் C முதல்ல ஃபைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஏயோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட் என்ன? செட் ஆஃப் ஆல் 2 3 4 இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்களா? அடுத்தது செட் சி என்ன? செட் ஆஃப் ஆல் 3,5. ஸோ இன்டர்செக்ஷனுங்கிறனால என்ன பண்ணணும்? ரெண்டுக்கு காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2 காமனாக இல்லை, 3 காமனாக இருக்குது. அடுத்தது 4 காமனாக இல்லை, 5 காமனாக இல்லை. ஸோ 3 மட்டும்தான் இருக்குது, முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஸோ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட் என்ன? செட் ஆஃப் ஆல் 0,1. அடுத்து கிராஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கிராஸ். அடுத்து B இன்டர்செக்ஷன் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? செட் ஆஃப் ஆல் 3. இப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும்? ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 0,3. அடுத்து 1,3. ஓகேயா? முடிஞ்சு. இது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து இதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 கண்டுபிடிக்கணும், தட் இஸ் RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகே, முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் A கிராஸ் C ரெண்டே கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் எழுதணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட் வந்து 0,1 கிராஸ் Bங்கிற செட் வந்து செட் ஆஃப் ஆல் 2 3 4. ஓகே, இந்த ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பேரில் எழுதுவோம். செட் ஆஃப் ஆல் 0,2 0,3 0,4. அடுத்தது செகண்ட் டேர்ம் வச்சு எழுதுகிறோம். ஸோ 1,2 1,3 1,4. அடுத்தது ஓகே, இதோட முடிச்சு ரெண்டு டேர்ம் தான். ஸோ ரெண்டு ஸ்டெப் தான் வரும். அடுத்து A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஸோ செட்டு A வந்து செட் ஆஃப் ஆல் 0,1 கிராஸ் செட்டு C வந்து செட் ஆஃப் ஆல் 3,5. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க, ஆர்டர் பேர் எழுதணும். ஆர்டர் பேர் 0,3, ஆர்டர் பேர் 0,5, ஆர்டர் பேர் 1,3, ஆர்டர் பேர் 1,5.
ஓகேயா? ஓகே, ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ரெண்டுக்கும் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். ஏ கிராஸ் பியில் பார்த்தீங்கன்னா 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இருக்குது. ஸோ ரெண்டு காமனாக என்னென்ன இருக்குது? 0,3 இங்கே இருக்குது, அதுலேயும் இருக்குது. ஸோ 0,3 எழுதிக்கலாம். அடுத்தது 0,5 அதில் இல்லை, ஏல இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை. அடுத்து 1,3 காமனாக இருக்குது. ஸோ 1,3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1,5 ஏ கிராஸ் சியில் இருக்குது, பட் ஏ கிராஸ் பியில் இல்லை. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் வரும். ஓகே, டினோட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 0,3 1,3 தான் இருக்குது. ஈக்குவேஷன் 2லேயும் 0,3 1,3 தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. தட் இஸ் LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஃபைனலாக என்ன எழுதலாம்? A cross, second subdivision என்ன? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is verified. Okay students, அடுத்து 6th sumல third subdivision பார்ப்போம். A union B cross C is equal to A cross C union B cross C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, எப்பவும் போல் கிவன் எழுதிக்கிறோம். A செட்டு B C எழுதியாச்சு. டு வெரிஃபை என்ன வெரிஃபை பண்ணணும்? A யூனியன் B cross C is equal to A cross C யூனியன் B cross C ப்ரூஃப் பண்ணணும். இது LHS, இது RHS. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல் LHS எடுத்துக்கிறோம். A யூனியன் B cross C இது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A யூனியன் B கண்டுபிடிப்போம். A யூனியன் B is equal to செட் A என்ன? 0,1 யூனியன் செட் B வந்து 2,3,4. ஸோ இது ரெண்டு யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணணும்னா இதில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையுமே எழுதணும். ஸோ 0 1 2 3 4. ஓகே, அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்? A யூனியன் B cross C கண்டுபிடிக்கணும். ஸோ A யூனியன் B cross C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B இந்த செட் அப்படியே எழுதணும். 0 1 2 3 4 cross Cங்கிற செட் என்னன்னா 3,5. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பண்ணலாம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஆர்டர் பேர் எழுதணும். ஸோ ஓப்பன் பிரேஸ், ஆர்டர் பேர் 0,3, ஆர்டர் பேர் 0,5, ஸோ ஆர்டர் பேர் 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஆல்ரெடி நம்ம நிறைய சம் பார்த்தாச்சு, அதனால் ஃபாஸ்ட்டாக அப்படியே சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டேன். ஸோ LHS கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். அடுத்தது RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 2 போட்டுக்கோங்க. RHS என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C யூனியன் B cross C. ஸோ ஃபஸ்ட் இதில் A cross C யூனியன் B cross C. இதில் ஃபஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் B cross C கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ A cross C இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு 0,1 cross Cங்கிற செட்டு 3,5. ஸோ கிராஸுங்கிறனால ஆர்டர் பேர் எழுதணும். ஸோ ஆர்டர் பேர் 0,3 0,5. அடுத்து செகண்ட் டேர்ம் வச்சு 1,3 1,5. ஓகே, அடுத்தது B cross C கண்டுபிடிக்கணும். B cross C is equal to set B வந்து 2 3 4 cross set C வந்து 3,5. ஸோ ஆர்டர் பேர் எழுதணும்னா 2,3 2,5. அடுத்து 3,3 3,5. அடுத்து 4,3 4,5. ஓகே, இப்போ ரெண்டே யூனியன் பண்ணணும். LHS A cross C யூனியன் B cross C is equal to ரெண்டே யூனியன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏல உள்ள செட்டில் ஃபஸ்ட்டு A cross Cயில் உள்ள இதெல்லாம் எழுதிக்கிறோம். ஸோ 0,3
0,5 1,3 1,5 அடுத்தது B செட்டில் உள்ளது 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஈக்குவேஷன் 1லேயும் இதே எலிமெண்ட்ஸ் இதே ஆர்டர் பேர்ஸ் தான் இருக்குது. ஈக்குவேஷன் 2லேயும் இதாக இருக்குது. அப்போது ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லலாம்? LHS is equal to RHS. Hence A union B cross C is equal to A cross C union B cross C is verified. புரிஞ்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 7th சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.